அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ், இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான ஒரு சூழ்நிலை சற்று தணிந்திருந்தாலும் இன்று மிக முக்கியமான ஒரு 3 சம்பவங்க. முப்படை தளபதிகளோட பத்திரிகையாளர் சந்திப்பு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப தெளிவாக, கிளியராக, டீட்டெயிலாக எங்கெங்கே தாக்கல் நடத்தணும், முன்னாடி சேட்டலைட் இமேஜஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது காட்டியிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல், நம்ம இந்த இமேஜஸ் எல்லாம் காலை பதிவுலேயே நம்ம போட்டிருந்தோம், 1 மணிக்கே நம்ம வெளியிட்டிருந்தோம், முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இமேஜஸ் இல்லை, வேற ஒரு இடத்துல இருந்து மர்ம நபர்கள்கிட்ட இருந்து கிடைச்ச இமேஜஸ் மூலிமா எடுத்து நம்ம விட்டுருந்தோன்றதையும் நம்ம உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட நீங்கள் 2 மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். பெரிய அளவுக்கு எடுத்துக்காட்டோட எக்ஸ்பிளைனோட டீட்டெயிலாகவும் சொல்லியிருந்தாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பிரதமர் மோடி அவர்கள் இனி அமெரிக்காவுடைய பேச்செல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, மத்தியஸ்தம் செய்ய அவங்க யாருன்ற மாதிரிலாம் கடுமையான விமர்சனங்களும் முன் வச்சிட்டாங்க. இனி அமெரிக்காலாம் மத்தியஸ்த தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், நான் நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தேன். பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை நெருங்கிய இந்திய ஏவுகணை நான் போட்டிருந்தேன் இல்லையா? அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி மற்றொரு தகவல், ரேடியேஷன் கசிவு லைட்டாக அந்த ஏரியா பக்கம் வந்திருப்பதாகவும் அமெரிக்கா தரப்பிலிருந்து செக் பண்ணியிருக்காங்க. அதை சார்ந்த ஒரு சில அறிவிப்புகளும் இந்த போர் நிறுத்தம் வருவதற்கும் அதுவும் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாமா? ஸோ வீடியோக்களை பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தலாம். முப்படை தளபதிகள் செய்தியாளர் சந்திப்பு. ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அவர்களும், மேஜர் ஜெனரல் சந்தீப் ஷர்தா அவர்களும், ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி அவர்களும் இன்றைக்கி செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து நம்ம நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் ஒரு 9 தீவிரவாத குழுக்கள், தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்ட முகாம்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறோம். அது 100 பேர் பக்கம் இறந்து போனதாக நாங்கள் கெஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்போ கூட செய்தியாளர்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. நீங்கள் 100 பேர்னு சொல்கிறீங்களே, எப்படி கவுண்ட் பண்ணீங்களா இல்லை எப்படி சொன்னீங்கன்னதுக்கு, நாங்கள் தாக்கல் நடத்துறது எங்களோட வேலை, எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நாங்கள் போய் கவுண்ட் பண்ணுற வேலை எங்களுக்கு இல்லை, ஆனால் இறப்புகள் கெஸ் பண்ணுறோம், உறுதியாக சொல்ல கெஸ் பண்ணுறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க பதில் தாக்குதலுக்கு குருத்வாரா போன்ற வழிபாட்டு தலங்கள் மீது பெரிய தாக்கல் நடத்தினாங்க. பாகிஸ்தான் ஏவிய பெரும்பாலான ட்ரோன்கள் நடுவானிலே இடைமறித்து அழிக்கப்பட்டன. பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மிக கவனத்துடன் பதிலடி தரப்பட்டிருக்குள்ளது. நம்ம இந்தியாவின் தாக்குதலில் 30லிருந்து 40 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். இந்தியா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் வான்பரப்பில் பயணிகளை விமானத்தை பயன்படுத்தியதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன, பயங்கரவாதிகள் மட்டுமே தங்கி இருக்கக்கூடிய முகாம்கள் மீது தான் தாக்கல் நடத்தணும், வேறு எங்கேயுமே நடத்தலைன்ட்டாங்க. உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப்லாம் போட்டிருக்கோம், ஆதாரங்கள். ஒவ்வொரு விமான நிலையத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கோம். முன்பு இமேஜங்களை, பின்பு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீடியோ பதிவும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு புகைப்படங்களாகவும் காட்டுறோம் பாருங்கள். ஒன்று சரகோத்தா விமான நிலையம், ஒன்று ஷக்கூர் ஏர்ஃபீல்டு, அப்புறம் போலாரியா ஏர்ஃபீல்டு, ஜக்கோபாத் ஏர்ஃபீல்டு, அப்புறம் ரஹீம் யார்கான் ஏர்ஃபீல்டு, அப்புறம் சவான் ஏர்ஃபீல்டு. இது இல்லாமல் இன்னும் ஒட்டுமொத்தமாக ஒரு 11 ஏர்ஃபீல்டும் 9 முகாம்கள், தீவிரவாத முகாம்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவல்பூரில் தொடங்கி அந்த 9 தீவிரவாத முகாம்களுமே முன்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்ற ஒரு டீட்டெயிலான தெளிவான புகைப்படங்கள் அடுத்தடுத்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் நம்மளுக்கு HD இமேஜஸோட கிடைச்சது. இராணுவம் வெளியிட்ட இமேஜஸோட தனிப்பட்ட முறையில் HD இமேஜாகவே கிடைச்சிருக்கு. அந்த HD இமேஜில் அவங்க F-16 போர் விமானம் நிறுத்தப்பட்டிருந்த விமான நிலையத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க. அதை நம்ம காலையில் கூட சொல்லியிருந்தோம். நம்ம இதில் 2 குறிப்பான சம்பவம். பொலாரி ஏர்பேஸ். இந்த பொலாரி ஏர்பேஸ் என்ன பெரிய சம்பவம்னா, அங்கே F-16 போர் விமானம் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த F-16 போர் விமானம் நிறுத்தப்பட்டிருந்த தளத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. நம்ம அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலியமாக பெரும்பாலான ட்ரோன்கள் இந்த நம்ம எல்லை பகுதிக்குள்ளே வரதுக்கு முன்பே நம்ம சுட்டு வீழ்த்தியிருந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்திய இராணுவத்துக்கென்று பிரத்யேகமாக 10 சேட்டலைட் மானிட்டர் பண்ணியிருந்தோம். எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே தாக்கல் நடத்துறதுக்கான நேஷனல் சேஃப்டிக்காகவும். நம்முடைய விமானிகள் பெரும்பாலும்
திரும்பி அத்தனை பேருமே வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்திருக்காங்க. எந்த விமானத்தையும் வந்து சுட்டு வீழ்த்தலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கீங்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் இனி போகிற போக்கில் வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன சொல்ல வராங்க, அதாவது இந்திய ராணுவம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் தாக்கல் நடத்துறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கீங்க, விமான நிலையங்களில் கிளைம் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல கிளைம் பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் கூகுள் இமேஜஸ்ன்றது சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஒரு சில உண்மைகளை யார் என்ன பண்ணாலும் மறைக்கவே முடியாதுங்க. அது எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையும் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஒரு தடவை இஸ்ரேல் வந்து ஈரானில் தாக்கல் நடத்தினாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஈரான் மறுத்துட்டாங்க. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கூகுள் இமேஜில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது எந்தெந்த பகுதியில் எந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டதுன்னு. ஸோ இதே தான் எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். அது பாகிஸ்தானும் அதே தான். நம்ம இந்திய ராணுவம் மறுத்தா கூட பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த இமேஜஸ் வந்து சர்வசாதாரணமாக தெரியும். அதற்காகவே நிறைய ஊடகங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒன்று நம்மளால் காட்டிவிட முடியாதா என்ற ஏக்கத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி உங்களால் காட்ட முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. உட்காந்து அமர பேசிட்டு வந்து நீங்கள் செய்தியாளர்களை சந்திங்க. செய்தியாளரை சந்திச்சுட்டு இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏற்றுப்பாங்க. இல்லைனா ஒரு 19 ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சு மாதிரி எதிரிகள் பயந்து விட்டார்கள், எதிரிகள் நடுங்கி விட்டார்கள், அவங்க வந்து டேபிளில் உட்கார வச்சோம், அவங்களுடைய ரஃபேல் விமானம் 5 காலி, அவங்களுடைய விமான நிலையங்கள் முடிச்சிட்டோம், அவங்களுடைய இராணுவ ஆயுத கிடங்களை முடிச்சிட்டோம்னா என்ன ஆதாரம்? ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்தாங்களன்னா வாயிலே வடை சுட்டுட்டு பொய்யை மட்டுமே பேசி பொய்யை மட்டுமே மூலதனமாக விதைச்சி அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய ராணுவம் அதான் கேட்குறாங்க. பொய்யை மட்டுமே பேசுகிற பாகிஸ்தான் ராணுவம் ஒரு இடத்துல ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் காட்டுங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இதில் குறிப்பு என்ன தெரியுங்களா, 11 முக்கிய தாக்குதல்களில் அந்த தீவிரவாதி முகாம்கள் 9 ப்ளஸ் நம்ம ஒரு 11லேருந்து 12 விமான நிலையங்கள் மீது தாக்கல் நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே மேக்சிமம் நம்ம பிரமோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பிரமோஸ் ஏவுகணை அக்யூரேட்டாக இலக்குகளை அடைந்து தாக்கல் நடந்திருக்கிறது. மற்றொரு எக்ஸாம்பிளும் நம்ம சொல்ல முடியும். நம்ம அந்த F-16 போர் விமானத்தை நிறுத்தி வைத்திருந்த பகுதியை நம்ம தாக்கல் நடத்தோம் இல்லையா, அந்த பகுதியில் இருந்த ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசப் அவரோட சேர்ந்து மொத்தம் 5 விமானிகள் இறந்து போயிருக்காங்க. அந்த 5 விமானிகளோட இறுதி ஊர்வலத்தை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே. மற்றும் இல்லாமல் குறைஞ்சது 40லேருந்து 50 சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நாளை ஆதாரங்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே சர்வசாதாரணமாக வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த 5 விமானிகள் யார், எங்கிருந்து இறந்திருப்பாங்க, வேடிக்கை பார்க்கும் போது இறந்திருப்பாங்களா, எப்படி இறந்திருப்பாங்க? இதுக்காக பாகிஸ்தான் ராணுவக்கிட்ட ஏதாவது விளக்கங்கள் கிடைக்குமா? ஒருவேளை இந்தியா சொன்ன மாதிரி, நம்ம இந்திய ராணுவம் சொன்ன மாதிரி உங்களுடைய விமானிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா, அது 2 இடத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. இந்த 5 முக்கிய விமானிகளும் ஒன்று F-16 போர் விமானத்தை நிறுத்தி வைக்கிட்டு இருந்த பகுதியாக இருந்திருக்கலாம், இல்லை ஒன்று மேலே விமானத்தை இந்தியா வந்து சுட்டு வீழ்த்திருக்கலாம். இந்த 2 காரணங்கள் மட்டும்தான். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், 5 விமானிகளுக்கு இந்த அளவுக்கு இராணுவ மரியாதையோடு அடக்கம் பண்ணுறீங்க. இறந்து போன தீவிரவாதிகளுக்கு பெரிய அளவுக்கு பாருங்கள், வீடியோ பதிவு பாருங்கள், ஆம்புலன்ஸ்லேயே அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், பெரிய அளவுக்கான ஒரு அடக்கம் பண்ணுறாங்க. அது இராணுவ மரியாதையோட, ஒரு இராணுவ ப்ரொடெக்ஷனோட, பாதுகாப்போட அடக்கம் பண்ணுறீங்க. ஆனால் இறந்து போன இராணுவ வீரர்களை இன்னும் நீங்கள் வெளிக்காட்டாமல் அமைதியாக மறைச்சி வச்சுருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இன்னுமே கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்திட்டாங்க, மற்றதை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா. இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க, ஒரு இராணுவ வீரர் இறந்தாருன்னா, யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு சொந்த ஊரில் போயிட்டு அடக்கம் பண்ணியே ஆகணும். அப்படி ஒரு சொந்த ஊரில் போயிட்டு அடக்கம் பண்ணலை அப்படின்னா அது பெரிய சர்ச்சையாயிடும். என் பையன் உயிரோடு இருக்கானா இல்லையானு உடனே பத்திரிகைகள் போயிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த உண்மையும் அவ்வளோ சீக்கிரம் மறைக்கலாம் முடியாது. அந்த மாதிரி ஏதாவது சுட்டு வீழ்த்தி இருந்தாங்கன்னா இந்நேரம் இராணுவம் அடக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே போயிருக்கும். நம்ம வடகொரியாவோட வாழல, எல்லா தகவலையும் மறைக்கவும் முடியாது, அது பொய் சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க, அது உண்மைதான், இங்கே வந்து மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வடகொரியாவில் வாழலை,
எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த கிராமத்தில் அந்த தகவல் இருந்தாலும் நம்ம ராணுவ வீரர் இருந்துட்டாரு, அது ஒரு பைலட் இருந்துட்டாரு அப்படின்னா அது சர்வசாதாரணமாக ரீச் ஆகிடும், மறைக்கவும் முடியாது. சரி பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாள் பார்த்துடலாம். அதே போல் நமது விமானி அங்கே கைது பண்ணிட்டாங்கன்னு இன்ன வரைக்கும் அல்ஜசீராவிலிருந்து எல்லாமே கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ராணுவமும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தெளிவாகவும் பேசுகிறாங்க. பார்க்கலாம் எத்தனை நாள் அந்த விமானியை கைது பண்ணி வெளியிடாமல் அவர்கிட்ட பேட்டி எடுக்காமல் வைத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாதுங்க. சரி, மற்றொரு விவகாரத்தை நம்மளால் பேச முடியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் மீடியாலாம் உள்ளே ஓடி ஆமாம்மா பாகிஸ்தான் இராணுவத்தில் 30லேருந்து 40 மிலிட்ரி இருந்திருப்பாங்கன்ற ஒரு அதிகாரப்பூர்வம் தகவலும் சொல்கிறாங்க. சரி, நம்ம நடத்தப்பட்ட தாக்குதலில் நான் ஒரு நாளைக்கு முன்பு சொன்னேன், அவங்களுடைய அணு நிலையம் இருக்கு இல்லையா, அணு நிலையம் பக்கத்தில் நம்ம ஏவுகணை போய் ரீச் ஆகிருக்குங்க. அதை குறி தப்பெல்லாம் இல்லை, நாங்கள் குறி வைக்கல அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம பாகிஸ்தானுக்கு சொன்னோம்னு சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக அந்த தாக்குதல் என்ன நடந்திருக்குன்னா, அந்த அணு நிலையத்துக்கு போகக்கூடிய முக்கியமான டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டனல் தாக்கப்பட்டதுனால மேபி ரேடியேஷன் கசிவு வந்திருக்குமோ, கசிவு மாதிரி வெளியே வந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், திடீர்னு அமெரிக்கானுடைய நேஷ்னல் நியூக்ளியர் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த எமர்ஜென்சி சப்போர்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, B-35AMS அந்த பர்டிகுலர் பகுதிக்கு வந்திருக்குங்க. பெரிய அளவுக்கு செக் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில தகவல் அரசியல் பொருசெல்லாம் என்ன வருதுன்னா, ரேடியேஷன் கசிவு இருக்குது, அந்த பாதையை முக்கியமாக அணு ஆயுதங்கள் என்ரிச் பண்ணக்கூடிய முக்கியமான பாதை ஏதோ உடஞ்சிருக்கு இந்த தாக்குதலில், அதனால் மேபி கொஞ்சமாக கசிவு வருதுன்ற மாதிரியும் சந்தேகம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரம்மோஸ் ஏவுகணை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கனவுலையும் நினைக்க முடியாது, ஒரு சில பகுதியெல்லாம் எந்த ஏவுகணையும் ரீச் பண்ண முடியாது, எங்களுக்கு சீனா கொடுத்த ரேடார் சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்று சீனா கொடுத்த ரேடார் சிஸ்டம் தேர்க்கடியில் கூட வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் யூஸ் ஆகிருக்குன்றதை நம்ம ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை நம்ம 2 வகையில் மேட்ச் பண்ணலாம். நிறைய பத்திரிகைகள் நம்ம நம்ப முடியாது, இருந்தாலும் ஜேடி வேன்ஸ் சொன்னதாகவே சொல்கிறாங்க. ஜேடி வேன்ஸ் அது இல்லாமல் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் போடுவதற்கு தயாராக இருந்தாங்க, அதனால் டீஎஸ்கலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ணாமல் முடிக்கலான்றதுனால சீக்கிரமாக போயிட்டு பாகிஸ்தானை கொஞ்சம் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைக்கு அமைதி கொண்டு வந்தோம். பாகிஸ்தான் அணு ஆயுதம் போட தயாராக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையிலே அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட போட்டிருந்தேன் நான். மேபி டீஎஸ்கலேட்டிங் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் தகவல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை போட்டிருந்தாரு. ஆனால் நிஜமாவே அவர் பேட்டி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. பத்திரிகைகளை நம்ப முடியாது. ஏன்னா நம்ம இன்னொரு ஆதாரங்கள் வேணால் நம்மளால் கொடுக்க முடியும். குறிப்பாக நான் இது பாருங்கள், இதில் நம்ம தொடர்ந்து 4வது முறையாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கீழேருந்து வாங்க. ஏப்ரல் 22 4.3 அளவுக்கான ரெக்டர் அளவுகோல், இந்த சென்சஸ் எல்லாம் விட்டுருங்க. மே 5 4.2 ரெக்டர் அளவுகோல். அப்புறம் மே 7 நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறோம். மே 10 4.0 ரெக்டர் அளவுகோல். எல்லாமே குறிப்பிட்ட பகுதியில் கொஞ்சம் தள்ளி எடுக்கிறாங்க. அப்புறம் மே 11 என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேடி வேன்ஸ் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொல்லி அலாரம் மாதிரினா சம்திங் ஏதோ பிக் ஹேப்பன், அவங்க அணு ஆயுதம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி நம்ம அணு ஆயுதம் போட தயாராக இருக்கிறத அந்த எஸ்கலேட் பண்ணுற விவகாரத்தை தடுத்துருக்கலாமா, அதன் அடிப்படையில் கூட கொஞ்சம் சீஸ்பேர் அமைதியாக கொண்டு வரலாமா இப்போது நிலைமைக்குன்ற மாதிரி நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, திடீர்னு அவங்க பைத்தியம் மாதிரி தான். ஏன்னா அந்த வெறி முத்திடும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு தீவிரவாத இயக்கங்கள் பின்புலமாக இருக்கும்போது தான் இருந்தாலும் பரவாயில்ல, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கணும்னு நினைக்கிற குரூப்ஸ் அது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்ன்றது ஒரு ஆங்கிள். ஆனால் நிஜமாவே இந்தியா போயிட்டு அவங்க ஜேடி வேன்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு அது மாதிரி தான் நிறுத்தினாங்களா அப்படின்றத நான் இந்த இடத்துல கேள்விக்குறி வச்சிடுறேன். அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலான விளக்கங்கள் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இது என்ன நம்ம உலகத்துக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க சப்போஸ் அணு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லாக் பண்ணியிருக்கலாம். அவங்க அணு ஆயுத நிலையங்கள் மீதுமே அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அங்கேயே வெடிக்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கலாம் கதையை. இது மிரட்டலாக கூட இல்லை, அதே பத்திரிகைகளில் சொல்லப்படுகிற மறைமுக செய்தியாக கூட இருக்கலாம். ஏன் நம்ம எப்படி நினைக்கக்கூடாது?
இந்தியா போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு அதை நிறுத்துங்கன்னு சொல்றதை விட இந்தியா இந்த மெசேஜ் கூட சொல்லியிருக்கலாமே, நாங்கள் அணு ஆயுத நிலைகள் மீது குறி தப்பெல்லாம் இல்லை, நாங்கள் வைக்கல, அப்படியே மீறி போடணும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தாங்கன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுவோம். பாகிஸ்தானை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அமைதியா இருக்குன்னு கூட சொல்லி இருக்கலாமா அப்படின்ற இன்னொரு யோசனை இருக்கு. எனக்கு 2 விதமான யோசனை இருக்கு. நான் யாரும் முட்டை கொடுக்கணும்லாம் இல்லை, பார்க்கலாம். இன்னொரு 2 நாள் நம்மளுக்கு தெளிவான தகவல்கள் கிடைச்சிடும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இனிமே பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு சில ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்க, கிராமத்தில் சேரை போட்டு உக்காந்துட்டு ரவுண்டு கட்டி டீயை குடிச்சிக்கிட்டு உட்காந்து ஆடாம பேசி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ அதிசய பொருள் மேலேருந்து ஏலியன்களை வந்து விழுந்த மாதிரியும் போய் பொழப்பு பாருங்க. இல்லைனா ஒன்று பைக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டு எல்லை பகுதிக்கு வரீங்க, இல்லைனா அந்த பக்கம் போறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரோனை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை சேரை போட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் சிந்தனை வந்தது. சரி அப்படின்னு நினைச்சேன் நான். அதை விட மிக முக்கியமான மற்றொரு அறிவிப்பு, பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னார். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த ட்வீட் வந்து கண்டிப்பாக இந்தியா தரப்புல இன்னும் நம்ம ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து 2 பதிவுகளுமே வந்து கொஞ்சம் இந்தியாவை மட்டம் தட்டுற மாதிரி காஷ்மீர் விவகாரத்தில் நான் வந்து தலையிடுறேன்றதும், காமன் சென்ஸ் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறதும், இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தும் போது எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. அதை இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. பாகிஸ்தான் மீண்டும் தாக்கல் நடத்தினால் நாங்கள் பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும். நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை தொடர்புடைய தாண்டி நிச்சயம் நாங்கள் பயங்கரவாதத்துக்கு தடுத்து நிறுத்துற வரைக்கும் நீர் கிடையாது, நதிநீர் ஒப்பந்தம் செயல்படுத்துவோன்னு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, இயல்பு நிலையில் இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் சுட்டால் நாங்களும் சுடுவோம், தாக்கினால் நாங்களும் தாக்குவோம். இந்த விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. பயங்கரவாதிகளை ஒப்படைப்பதை பற்றி பேசுவதற்கு மட்டும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் அவர்கள்கிட்ட சொல்லிட்டாராம். குறிப்பாக ட்ரம்பினுடைய தலையீடு தேவையில்லை, காஷ்மீர் விவகாரத்தை அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை, அவங்களுக்கு அதுக்கான அதிகாரமும் இல்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாக் விஷயத்தை பற்றியோ இல்லை காஷ்மீர் விவகாரத்தை பற்றியோ பேசணும் கிடையாது, எங்களுக்கு இருக்கிறது ஒன்று தான் பெண்டிங், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்படி எங்கள் வசம் கொண்டு வரதுன்றதை மட்டும்தான். அதை பற்றி பேசுறதுனா பேசுங்க, காஷ்மீரை பற்றி யாருக்கும் பேசுவதற்கான அதிகாரங்கள் கிடையாதுன்னுட்டாங்க. இது தெளிவான விளக்கங்களும் அமெரிக்காவுக்கு பதில் வரையும். அதுவும் எப்படி 1000 வருட பிரச்சனையா, இந்தியா எப்போ சுதந்திரம் வாங்குச்சுன்றது கூட தெரியாமல் மொத்தமாக 1000 வருட பிரச்சனை, 2000 வருட பிரச்சனை இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் அப்படின்னா அது நம்ம எந்த அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்துறதுன்னு தெரியல. எல்லாம் சும்மா ஓடி வந்து பெருசாக நாட்டாமல் அப்படின்னும் போது இந்த ஒரு பதிலடி நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதுவும் இன்னொரு விஷயம் அதில் ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டோட பிரச்சனையா அவங்களுடைய ட்ரேடா அப்படின்னும் போது எனக்கு நாட்டோட பிரச்சனை தான் முக்கியன்ற விவகாரத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொன்னாங்கன்னா, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கோம், முக்கியமாக எங்களுக்கு தனி டெரிட்டரி உருவாக்குறதுல நாங்கள் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ நாங்கள் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்று கூட 7 to 8 இராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இயற்கையை தடுக்கலாம் முடியாது. இன்று நம்ம சிந்து நதி நீரை வந்து செனாப் ரிவர் வந்து நிறுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, பக்லிஹர் டேமை, ஒரே சமயத்தில் எல்லா டேமையும் ஃப்ளட்டு ஃபுல்லாக திடீர்னு திறந்து விட்டுட்டாங்க. பெரிய அளவுக்கான வெள்ள சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அணைகள் நிரம்பி விட்டது, அதனால திடீர் என்று திறந்து விடப்படுகிறது அந்த அணைகள். அதையும் நம்ம குறிப்பில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.